ஸ்டீவ் ஃபேமிலி, அதாவது நம்ம ஹேண்ட் த்ரோட்டில்ஸ் ஃபேமிலியில் வந்து வீடியோ யாரும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுட்டு இந்த பக்கத்தில் இருக்க வந்துட்டு பெல் பட்டனையும் தட்டி விட்டிங்கன்னா நம்ம போகிற டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா அடிக்கடி வரும். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன ஓட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி தாங்க ஓட்ட போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சண்டே, எப்படி இருக்குன்னு தெரியல. போன வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வாரம் எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். இனிய உறவுகளே, நான் தான் உங்க முருகன் பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டே ஃபர்ஸ்ட், அதாவது நம்ம 60 நாள் 1 லேக் சம்பாதிக்கிற ப்ராஃபிட் அந்த சேலஞ்சில் பாத்தீங்கன்னா டே 1. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த சேலஞ்சை வந்துட்டு பண்ண போறோம். இன்னைக்கு தான் முதல் நாள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மே 26ங்க, ஓகேவா? இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஜூலை 27க்குள்ள, அதாவது டோட்டலா 60 நாள் தான். 2 நாள் லீவ் எக்ஸ்ட்ரா. அந்த ஏதாவது இஷ்யூ ஆகுமோ, பைக் இஷ்யூ ஆகுமோ, இல்லை உடம்பு சரியில்லாமோ, நம்ம எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேப் விட்டுருக்கோம். 2 நாள் மட்டும், ஓகேவா? அது அர்ஜென்ட் இதுக்காக. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நம்ம கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா 60 நாள் ஓட்ட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து யாரும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா என்ன இதுன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா, ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டே ஃபுல்லாக, அதாவது காலையில் இப்போ 9 o'clock மேலே ஆச்சு, நைட்டு வந்து 10:30 மணி வரைக்கும் கண்டினியூ ஓட்ட போகிறோம். 3 to 4 மட்டும் பிரேக் எடுக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேமரா சார்ஜ் போடணும், அப்புறம் மொபைலே சார்ஜ் போடணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த டைம் வந்து பிரேக் எடுக்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டோ விளாக் பண்ணுறப்ப பேசுகிறோம், ஓகேவா? வணக்கம் ஹெச்டிஎஃப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முருகன் பேசுகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டே 1, அதாவது 1 லட்சம் பார்த்தீங்கன்னா 60 நாளில் சம்பாதிக்கிற ஃபுட் டெலிவரி வேலை தான் வந்துட்டு நம்ம போட போகிற சேலஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டாங்க. நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா விநாயகர் சாமி தாங்க ரொம்ப கும்பிடுவேன். அப்படின்னே விநாயகா, எப்படியாவது இந்த 60 நாளில் பார்த்தோன்னா எந்த தடங்களும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த 1 லட்ச ரூபா சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணி நீ தான்ப்பா எனக்கு உதவணுமாப்பா. ஓகே ஹெச்டிஎஃப், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது இது புக் பண்ணிடலாம். ஸ்லாட் வந்து புக் பண்ணால் தான் நம்ம வந்து இப்போ ஓட்ட முடியும், ஓகேவா? ஸோ நம்ம கோயிலேருந்து இப்போ புக் பண்ணிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:26 ஆகுதுங்க. காலைல ஷிஃப்ட்டு 5 to 11, அப்புறம் 11 to 3 இப்போ இப்போதைக்கு புக் பண்ணிட்டு அப்புறம் 6 to 11 புக் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, புக் பண்ணிட்டோங்க. ஆன்லைன் மட்டும் தான் போகணும். மொதல் ஆர்டர் எங்கே வரும்னு தெரியலங்க, பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போது மொதல் ஆர்டரே பார்த்தீங்கன்னா பார்சல் பிக்கப் பண்ணிட்டு டெலிவரி பண்ணுற மாதிரி வந்திருக்குங்க. மட்டன் ஸ்டாலில் போட்டிருக்காங்க, ஏதோ ரிஸ்வான் மட்டன் ஸ்டால்னு போட்டிருக்காங்க. ஆமாம், மொதல் ஆர்டரே பார்த்தீங்கன்னா மட்டன். ஞாயிற்றுக்கிழமை நீ கறி கடைக்கு போனால் ஓஹோன்னு இருக்குங்க கூட்டம். கரெக்டாக திருமங்கலம் சிக்னல் கிட்டங்க. காலையே பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப் ஆர்டரு. இங்கே தான் சிக்கன் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். ஸோ மட்டன் கடையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமனால ரொம்ப லேட் ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த மட்டன் எடுத்துகிட்டு இப்போ டெலிவரி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிஎஃப்லேயே கிட்டங்க டெலிவரி. இங்கேருந்து அங்கே கொண்டு போய் டெலிவரி பண்ணோம். இங்கேருந்து கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 4.8 கிலோமீட்டர் வருதுங்க டோட்டலாக. சரி வாங்க. நம்மளே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து திரும்ப வந்துட்டு மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக எப்போ முடித்தோன்னா நம்ம ஏத்தருக்கு சர்வீஸ் கொண்டு போனோம்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகே பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டுற மாதிரி கொஞ்சம் சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப டைட் பண்ணி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு.
ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஎம்ஐயில் கொஞ்சம் கட்ட வேண்டியது இருக்குங்க. பைக்கு, அப்புறம் மொபைலு, லொட்டு லொஸ்க்குன்னு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கட்ட வேண்டியதாகிடுச்சு. அதனால தாங்க நம்ம இது பண்ணல. ஓகேவா, இந்த சிக்னல் வேறு போட்டாங்க. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டோ பண்ணுற கேட்குறாரு. அவர்கிட்ட முடிஞ்சால் போய் டோ பண்ணி விடுவோம். அவர் யாரோ கேட்குறாரு டோ பண்ணுறக்கு. ப்ரோ எங்கே போகணும் ப்ரோ? ப்ரோ எங்கே பெட்ரோல் பங்கா? இல்லை ப்ரோ, நான் இங்கே தான் ப்ரோ டெலிவரிக்கு போகிறேன். நம்ம கொரட்டூர் கிட்ட தான் உள்ளதான் ப்ரோ. டோ பண்ணால் டோ பண்ணுறேன். பெட்ரோல் பங்க் வரைக்கும் டோ பண்ணட்டுமா? சரி சரி ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா காசு இல்லையாமாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா காசு இல்லை. நம்மளே இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓட்ட வந்திருக்கோங்க. நம்மகிட்ட சுத்தமாக காசு இல்லை. காசு இருந்தால் கூட கொடுக்கலாம். நானே என்ன நினச்சேன், நம்ம டோ பண்ணுறதுக்கு தான் நிப்பாட்ட சொல்கிறான்னு நினச்சிட்டுனா திரும்ப வந்துட்டு வந்தேங்க. கடைசியில் பார்த்தா தான் சொல்கிறாரு காசு வேணுன்றாருங்க. என்னாச்சப்பா காசு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றாரு. என்னாச்சுன்னு தெரில. நம்மளே பார்த்தீங்கன்னா பர்ஸுக்குள்ளே வெறும் 10 ரூபா தாங்க வச்சுருக்கோம். நானே பார்த்தீங்கன்னா இந்த விளாக் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நானே வந்து ரொம்ப யோசித்தேன். ஏன்னா சுத்தமாக காசு இல்லை உறவுகளே. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்விக்கி ஓட்டினா தான் காசு, அங்கே அப்படி நிலமையில் தான் நானும் இருக்கிறேன். ஓகேவா, அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுக்க முடியல நம்மளால். நம்மகிட்ட காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துருவேன். காசு இல்லை உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டரே பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு லேட் ஆகிடுச்சு உறவுகளே. சரியான டிராஃபிக். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மட்டன் கடையில் வந்து கஸ்டமர் வந்து டேரெக்டாக ஃபஸ்ட்டு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்க வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெடியானக்கப்புறம் புக் பண்ணாமல் ரெடியாகிறதுக்கு முன்னாடி புக் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்டரு சரி சக்ஸஸ்ஃபுல்லாக போய் அங்கே போய் கொண்டு போய் கொடுத்துடலாங்க. ஓகேவா. உறவுகளே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொரட்டூர் லேக்கிட்ட இருக்கோங்க. அங்கேருந்து திருமங்கலம் பிக்கப் இழுக்கிறாங்க. இங்கேருந்து பிக்கப்புக்கே பார்த்தீங்கன்னா எங்கே 3.6 வருதுங்க. அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் தான் ஆர்டர் அசைன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 4 கிலோமீட்டர் போட்டிருப்பாங்க. 36 ரூபாய்க்கு 4 கிலோமீட்டர் போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாமார்ட்டுக்கு வந்துட்டு இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் எடுத்தாச்சுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 லிட்டர் பால். பக்கத்தில் தான் டெலிவரிக்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னா அங்கேருந்து ஏற்கனவே நம்ம 3.6 வந்தோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 850 மீட்ரு. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் கொடுத்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா 27 ரூபா வந்துருந்துச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா நகர்லேருந்து மதுராவில் தாண்டிங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டருக்கு மேலே வருது டோட்டலாக. அதாவது 9 கிலோமீட்டர் ட்ராப்பு, பிக்கப் வந்து 3/4 கிலோமீட்ரு. 99 ரூபா வந்திருக்குங்க. பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அக்ஷயம் ஹோட்டலுங்க. அங்கே எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெடி ஆகாது டப்புன்னு. நம்ம அங்கே போனதுக்கப்புறம் தான் ஒரு 6 நேரம் ஆகும். காலைல வெயிட் பண்ணுறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். என்ன இந்த மினி டிஃபனை போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா நகர் அக்ஷயத்துக்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ இங்கே ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடி ஆகலை. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ரெடின்னு வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஃபுட்டு எடுக்கும். அக்ஷயில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்குறக்கே பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் ஆக்கிட்டாங்க. அந்த ஹிந்திக்காரரு ஆர்டரே வந்து கொடுக்கல. ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தாங்க கொடுத்தாங்க. இப்போ தான் ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம அக்ஷயத்துலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். கரெக்டாக 10:15 10:30 இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் சரிங்க, தலைகேல் நின்று நம்ம தண்ணி குடித்தாலும் சரி லாங் ஆர்டர் தான் தூக்கி போடுவான். ஏதோ அவனோட வேலையே அதுதான் ஸ்விக்கியில். ஸோ வந்து நம்ம என்ன ஆர்டர் போட்டாலும் சரி இந்த 60 நாளில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணாமல், மோஸ்ட்லி நம்ம ரிஜெக்ட் அடிக்காமல் டக்குன்னு நம்ம எல்லா ஆர்டரையும் கொண்டு போய் கொடுத்துட்டு சேஃபாகவும் போகணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் போயிட்டு இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணணும். நம்ம டெய்லி வந்து 2000 ரூபா டார்கெட்டுங்க. ஸோ வாங்க நம்ம இப்போது 9 கிலோமீட்டர் ஆர்டர் போயிட்டுருக்குறோம். ஸோ அங்கே போய் பக்கத்தில் போய்ட்டு நம்ம வீடியோ போடுறோம். ஓகேவா. குறையில் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது 20 மினிட்ஸ் அண்ணா நகர்லேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டோம். ஒரு லொக்கேஷன் வந்துட்டோம். இடம் பார்த்தீங்கன்னா மதுராவில் கிட்டங்க. அண்ணா நகர் அக்ஷயத்துலேருந்து இங்கே மதுராவில் கிட்ட வந்து எடுத்து கொடுத்தோம். 9 கிலோமீட்டருக்கு 115 ரூபா கிடச்சிருக்கு. எப்படின்னா வெயிட்டிங் சார்ஜ் வந்திருக்கு, அப்புறம் ரிட்டர்ன் போனஸ்ன்னு சொல்லி போட்டு அதை சும்மா டம்மிக்கு போட்டிருக்காங்க.
ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 115 ரூபா வந்துருக்குங்க. ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்டியாக தான் போகணும் அண்ணா நகருக்கு. நம்ம மதுராவில் ஆர்டர் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஆர்டரே வந்திருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 12:21 ஆகுது. இது திண்டுக்கல் தலைப்பாக்கெட்லேருந்து பக்கத்துலேயேங்க 800 மீட்ரு 60 ரூபா போட்டிருக்காங்க. இன்னொரு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே போனால் ஆர்டரே கொடுக்க மாட்டாங்க. பாருங்கள் தலைப்பாக்கட்டி மட்டனு சிக்கனு காடை சிக்கன் போட்டிருக்காங்க. இன்றைக்கி எப்போ இருந்தாலும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆக்க போகிறாங்க இந்த ஆர்டருக்கு. போகலே சரியான வெயிலுங்க, வேறு லெவலில் வெயில் அடிக்குது. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெடின்னு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வண்டியை கொண்டு போய் விட்டோன்னா வாங்கிட்டு வர முடியாது. ஸோ இங்கேயே வண்டி ஓரத்தில் நிப்பாட்டு ரோட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். வந்துச்சு ப்ரோ. 85 ஓகேண்ணா. பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுத்துட்டோம். டெலிவரி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தாங்க. பார்த்தீங்கன்னா டெலிவரி லொக்கேஷன் வந்துட்டோம் வரவங்களே. இது 2 அது 3 அது 4 ஜஸ்ட்டு கரெக்டாக 800 மீட்டர் டெலிவரி பண்ணதுக்கு 60 ரூபா. ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா இப்படியும் அமௌண்ட் தருவான், அப்படியே அமௌண்ட்டு பிடிச்சிக்குவான். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி முடிக்க முடியுமா 2000 ரூபான்னு. அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா போட்டாங்க ஒரு ட்ராப் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு, 60 ரூபா போட்டிருக்காங்க. பிக்கப் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமித்தாய். திரும்ப இன்னொரு பேட்சுங்க 40 ரூபா சர்ஜி போட்டு திரும்ப 58 ரூபா. அது பக்கத்துலேயே 2.70 கிலோமீட்ரு 2 ஆர்டரு. ஃபஸ்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீமித்தாய் கிட்டே வந்துட்டோங்க. வண்டி விட்றதுக்கு வேறு இடம் இல்லை. ஒரே ஒரு சவுத் இண்டியன் மீல்ஸ். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமனால ஏதோ ரெடி ஆகாதோன்னு சொல்லிட்டு பயந்தாங்க. ஸ்ரீமித்தையில் ஏதோ அதிசயமாக இருக்குது. ஆர்டர் வந்து ஃபுட் ரெடி வந்திருக்கு. போட்டு எங்கே பிக்கப் எங்கே இருக்குது இதோ இங்கே இருக்குது ஹைதராபாத்தி பிரியாணி. உறவுகளே வெயில் தான் உறவுகளே, சத்தியமாக தாங்க முடியல அடிக்கிற வெயில். 2034 2034. நிறைய ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஓடிபியே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஃபோட்டோ எடுத்து தான் பிக்கப் பண்ணோம். ஸோ 2 ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. 2 ஆர்டருமே பார்த்தீங்கன்னா நம்ம திருமங்கலத்தை தாண்டி தாங்க. எரியுதுடி மாலா ஃபேனை 5ல் வை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தாங்க. பாருங்கள் வெயில் கொளி தட்டிக்குது கேமராவில். அந்த இப்போது ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டோம் 4 மணிக்கு ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டரே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார் பக்ஸில் போட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6th Avenue கிட்டே ட்ராப்புங்க. பக்கத்துலேயே தான் 20 rupees போட்டிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோப்ரோ வந்துட்டு ஒர்க் ஆகலை. ஏதோ எரர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆனாச்சுங்க. மதியானம் விளாக் எடுத்து முடித்தோடனே பார்த்தீங்கன்னா சரி அவ்வளோதான், இனிமேல் விளாகே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நினச்சேன். நல்ல வேளை நம்ம கேமரா வாங்கினது பார்த்தீங்கன்னா நல்ல வேளை நம்ம ஆன்லைனில் வாங்கலை. இன்னொன்று தமிழ்நாடை விட்டு வேறு எது ஸ்டேட்டில் வாங்கியிருந்தோன்னா இன்றைக்கி வந்து கோவிந்தா தான் நம்ம கோப்ரோ கேமரா. ஸோ நம்ம அண்ணா நகரில் வந்து ஐநாவரத்தில் வந்து தேவா சிஸ்டமில் வந்து நான் வாங்கியிருந்த கேமரா. அது பார்த்தீங்கன்னா இப்போது வேரண்டியில் இருக்கிறனால அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா போன உடனே பார்த்து பேட்டரி தான் வந்து இஷ்யூவாக இருந்துச்சு. கோப்ரோ பேட்டரி அது பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு உடனே இது பண்ணிட்டு உடனே வந்து அந்த அண்ணன் வந்து புது பேட்டரி போட்டு தந்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 4 to 6 வரைக்கும் ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஆர்டர் எடுத்திருக்கோம், சாண்ட்விச் ஆர்டர். அதை எடுத்து கொண்டு போயிட்டு ஐசிஎஃப்ல கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம மோட்டோவில் இப்போ பார்க்கலாம். உறவுல இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சாண்ட்விச் ஆர்டர் எடுத்துகிட்டு இப்போ ஐசிஎஃப் குவார்ட்டர்ஸ்குள்ளே வந்துட்டோம்.
ஆனால் இன்றைக்கி தேவா சிஸ்டம் நம்ம வாங்கின கேமரா கோப்ரோ கேமரா வந்து அங்கே வாங்கினனால தப்பிச்சோங்க. வேறு எங்கே வாங்கியிருந்தாலும் நம்ம வாரண்டியில் வந்து க்ளைம் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா என் வீட்டு பக்கத்துலேருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான் தேவா சிஸ்டம் சொல்யூஷனு. ஸோ அங்கே போயிட்டு அந்த அண்ணன்ட்ட கொடுத்த உடனே தம்பி இது பேட்டரி கம்ப்ளைண்ட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே வந்து புது பேட்டரி கையோடு எடுத்து போட்டு தந்துட்டாங்க. எனக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா உறவுகளே எனக்கு வந்து மனசே பார்த்திங்கன்னா ரொம்ப நிம்மதியாச்சு. ஏன்னா நம்ம இப்போ தான் சேலஞ்சே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணனாலே இப்படி இதாகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசே சத்தியமாக சொல்கிறேங்க உடஞ்சி போச்சுங்க. எனக்கு அந்தளவுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சுங்க. சரி அவ்வளோதான், இன்றைக்கி அவ்வளோதான் முடிஞ்சுது, நம்ம வந்து சேலஞ்சே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. நம்ம டெலிவரி பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். எம்எம்டிஏ ரெசா கார்டன்லேருந்துங்க ஐசிஎஃப் குவார்ட்டர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம K4 சிக்னல்லாம் தாண்டி அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து தந்ததுக்கு எவ்வளோன்னு பாருங்களேன். வெறும் 36 ரூபாங்க. அது 5 கிலோமீட்ரு. நான் பிக்கப்புக்கே பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கிட்ட போனேன். ஏன் ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு தெரியல ஸ்விக்கி. உறவுல 5.44 கிலோமீட்டருக்கு 105 ரூபா போட்டிருக்காங்க வித் டிப்ஸோட. செம்ம ஆர்டர் தான். இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தான் இங்கே இருக்கிறது தான். அங்கே போய் காமிக்கிறேன் பாருங்களேன். உள்ளே போனாலே இதே பேய் பங்களாக்குள்ளே போன மாதிரி இருக்குங்க. சவுதன் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் அந்த மாதிரி தான் இருக்குது. நான் அதனால தான் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எப்படியே ரெடி பண்ணுறதுக்கு 1/2 hour ஆக்கிடுவாங்க. भैया 5455 இப்போ வாங்கின ஆர்டர் பார்த்தீங்கன்னா சிங்சாங் செச்வான் நூடுல்ஸ், சிங்சாங் ஃப்ரைட் ரைஸ், சிங்சாங் மஞ்சூரியன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பொர்சாகம் போகணுங்க. நம்ம அண்ணா நகர் சவுத்தன் ரெஸ்டாரண்ட்லேருந்து அண்ணா நகர் ஈஸ்ட்லேருந்து இங்கே பொர்சாகம் வந்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ஸ் எல்லாம் சேர்த்து 111 ரூபாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 1040 ருபீஸ் ஓட்டியிருக்கோம். இன்னும் 4 ஆர்டர் முடித்தோன்னா 500 இன்சென்டிவ் இப்போ தான் டச் பண்ணவே போகிறோம். இப்போ தான் பொர்சாகத்துலேருந்து திரும்ப கீழ்பாத்துக்கிட்ட வந்திருக்கேன். திரும்ப ஜைட்டூன்லேருந்து திரும்ப கீழ்ப்பாக்கம் போடுறோம். இதுனா பொர்சாகம் போட்டிருக்காங்க. இவங்க படுத்தில் ஸ்விக்கியில் ஓட்டி காலையிலேருந்து ஓட்டி தலையில் இருக்க மூளையே தனியாக காலில் வந்துடும் போல் இருக்குங்க. அந்த மாதிரி நம்மளை டயர்ட் பண்ணுறாங்க ஸ்விக்கியில். ஏன்னா பிக்கப் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போடுறாங்க. ட்ராப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போடுறாங்கன்னா 36 ரூபா 35 ரூபா அந்த போன இதிலே காமிச்சிருப்பேன். அதே மாதிரி தாங்க ஒஸ்ட்டாக வருதுங்க. ஆனால் மற்ற ஆப்பை விட இப்போதைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க முடியுது. மற்ற எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் தொடவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன், ஓகேவா? ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையை பார்த்து கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஃபுட் டெலிவரி வேலையை நம்பி நீங்கள் இறங்கி வந்துட்டு கடைசி வரைக்கும் இதிலே குப்பை ஓட்டலாம்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இதில் வந்து ஓட்டுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஸோ உறவுகளே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜைட்டூன்லேருந்து ஒரு ஆர்டர் தான் வந்துச்சு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இன்னொரு ஆர்டர் போட்டு பேட்ஜ் போட்டு விட்டாங்க. பேட்ஜ்னால் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் எக்ஸ்ட்ரா, அதாவது வேறு ஒரு கஸ்டமருக்கு இன்னொரு ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேட்ஜ் ஆர்டர், அது பேர் தான் வந்து பேட்ஜ் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா 2 ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறேன். அதாவது ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனித்தனி கஸ்டமருக்கு 2 ஆர்டர் எடுத்தாச்சு. ஒரு ஆர்டர் பார்த்திங்கன்னா 3.2, இன்னொரு ஆர்டர் பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக
இது போக பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பார்க்கணும். அதாவது 24 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 500 இன்சென்டிவ்க்கு. ஸோ ஒருவேளை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆர்டர் வந்து பேட்ச் ஆர்டர் வந்துருக்குங்க. பொர்சாக்கம் பேரமௌண்ட் ஹோட்டலில் தான் இருக்கோம். இந்த 2 ஆர்டரு, ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இது 2வது ஆர்டருங்க. ஸோ ஒரு வகையில் வாங்கியாச்சு. இப்போது டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9 மணி ஆக போகுது. நேற்றுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம 8 மணிக்கு மீதி 7 ஆர்டர் மாதிரி இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்துட்டோம். இன்னொன்று பக்கத்தில் போட்டாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து அப்படி பார்க்க முடியுமான்னு தெரியல. நம்ம ட்ரை பண்ணலாம். சார் வந்துட்டேன் சார். வந்துட்டேன் சார். ஃபஸ்ட் ஃப்ளோர்னு போட்டிருக்கீங்க சார். இதில் 3ஆம் மாடியில் இருக்காங்களா? ஓகே சார். அங்கிட்டு ஓப்பனா எப்படி சார்? கேட்டு லாக் ஆகிருக்கு. ஓகே ஓகே. ஹலோ வந்துட்டேன் சார். ஹலோ. ஆ 3 மாடிங்க, லிஃப்ட்டே கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க. மொதல் மாடின்னு போட்டு 3ஆவது மாடி வர சொல்கிறாங்க. ஏதோ நான் சின்ன பையனால பரவாயில்ல 3 மாடி ஏறி போயிட்டேன். இது பாவம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ வேலையை பார்த்துட்டு கடைசி காலத்தில் இங்கே ஸ்விக்கியில் வந்து குப்பை கொட்டிகிட்டு இருப்பாங்க. பாவம் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு 3ஆம் மாடி வாங்க, 4ஆம் மாடி வாங்க, லிஃப்ட்டு கிடையாது, 5ஆம் மாடி வாங்க, ஏன் 10ஆம் மாடி 15ஆம் மாடி கூட வந்தவங்களாம் இருக்காங்க. வேறு என்ன பண்ணுறது? இந்த வேலைக்கு வந்தால் அதாவது நாய் வேஷம் போட்டால் குறைச்சி தானே ஆகணும். அதே மாதிரி தாங்க அந்த ஃபுட் டெலிவரியும். ஸோ வந்துட்டு நம்ம ஒன்றுமே பேச முடியாது. கஸ்டமர் பார்த்திங்கன்னா வெறும் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வர சொன்னால் 3ஆம் மாடி. அவர் வயசானவராக இருந்தால் கூட பரவாயில்ல, அவருக்கு மிஞ்சி போனால் 32 வயசு தான் இருக்கும். நம்ம அதை பற்றி ஒரு குறை சொல்லலை. என்ன சொல்கிறேன்னா, இப்போது மென்ஷன் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக மென்ஷன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ராப்பராக மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான், அண்ணா நகர் ஈஸ்ட்டு, சென்னை நகர்.
என்னன்னு தெரிலங்க, வர்ற ஆர்டர் ஃபுல்லாகவே பாருங்களேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா 2வது மாடின்னு சொல்கிறாங்க. ஆனால் மென்ஷனே பண்ணல. ஸோ இவங்க கொடுக்குற வெறும் 10 ரூபாய்க்கு நாய் அழைச்சல் பேய் அழைச்சலாக இருக்குதுங்க, தெரியுமா? இதில் வேறு பேட்ச் ஆடுன்னு போட்டு உசுர வாங்குறாங்க. இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 393 ரூபாங்க. ஆனால் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 500 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளோன்னா மீதி 107 ரூபா டிப்ஸுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 கஸ்டமர் தான் அமைவாங்க. இப்போ பாருங்கள், 393 ரூபாய்க்கு 500 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ உறவுகளை இப்போ கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பெரம்பூர் லோக்கோ வழியில் தாங்க போயிட்டுருக்குறோம். ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கலராக லைட் எரியுதுல்ல, அந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா என்னடா இது ரோட்டில் லைட் எரியுது, கீழே கிடக்குது லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா அப்படிலாம் சொல்லிட்டு அந்த தரையில் போய்ட்டுலாம் பிச்சு போய் விளாண்டுக்குறேங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, இந்த 7 வயசானக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது வந்துட்டு ரோட்லேயே வந்து பதிக்கப்பட்ட லைட்டுன்னு. அது முன்னாடி வரைக்கும் ஒன்றும் தெரியாதுங்க. யாராவது இந்த மாதிரி எதோ ரோட்டில் இந்த மாதிரி சேப்பு கலரு, மஞ்சள் கலரு, சிங்குச்சான் எது இருந்துச்சுன்னா அது எதுவும் டச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட் ஆர்டர் நான் நினைக்கிறேன். ஏன்னா நைட்டு வந்து 10-12 ஆகிட்டு. இப்போ தான் பெரம்பூர் லோக்கலில் போயிட்டு அங்கேருந்து பெரம்பூர் அது என்னது ஜெயநகரா பெரியார் நகர்கிட்ட போய் நம்ம டெலிவரி பண்ண போகிறோங்க. வேறு போலீஸ் வேறு பேரிகேட்லாம் வச்சுருக்காங்க, செக் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. செக் பண்ணலை. நம்ம போக போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு தான் போக போகிறோம். The two dogs this end and one dog this side. Why asking? Che. நானும் மனுஷன் தான்டா, என்னடா பிரச்சனைங்க? விடு, போதானே செய்கிறேன். சரி விடு. போயிட்டாரு. நானே டெலிவரிக்கு தான்டா வந்திருக்கிறேன். ஏன்டா இப்படி குலைக்கிறீங்க? ஜெய் சும்மா பாருவனை போய் வம்பளுக்குது ரத்த கொதிப்பு நாய். சே. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே, டேட்டு பார்த்தீங்கன்னா 26 மே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாதிச்ச பார்த்தீங்கன்னா 1360 ரூபா. இன்சென்டிவ் வந்து 500 ரூபா. மொத்தம் 1860 ரூபா ஓட்டியிருக்கோங்க இன்றைக்கி. வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் முருகன் பேசுகிறேன். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 60 days சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டே 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. டே 1 பார்த்தீங்கன்னா சண்டே மே 26, ஓகேவா? அன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து நம்ம ஓட்டி மொத்தம் 12 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். 12 மணி நேரம் ஓட்டி பார்த்தீங்கன்னா 1860 ரூபா ஓட்டியிருக்கோங்க. இதை பாருங்கள், டோட்டலாக 1860 ரூபா ஓட்டியிருக்கோம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டே 2 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. டே 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனும் வந்து தப்பாக போட்டுட்டு அப்புறம் மென்ஷனும் பண்ணல, 3ஆம் மாடிவா 2ஆம் மாடிவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம். அப்புறம் ஒரே ஒரு கஸ்டமர் தான் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் டிப்ஸ் இருந்தாங்க, அதுவும் வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ வந்து நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணி விட்ருங்க. நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா 59 நாள் இருக்குது. அந்த 59 நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் சம்பாதிக்கிறத வந்து நம்ம போட போகிறோம். நம்மளுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. நேற்றுக்கு நம்ம வந்துட்டு இந்த இவி பைக் தான் யூஸ் பண்ணுறது, ஏத்தரு. ஸோ வந்து அதனால் வந்து எதுவுமே இது பண்ண பெட்ரோல் வந்து போட்டது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேசர் டயரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கரெக்டாக ஒரு 4 to 6 மணிக்குள்ளே தான் ஓட்டணும்.
மிஞ்சி மிஞ்சி போனால் 30 ரூபா 40 ரூபா தான் வந்திருக்கும். அந்த பெட்ரோல் கணக்கு வந்துட்டு நான் லாஸ்ட் எண்டில் சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா இப்போவே சொன்னால் கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் சேலஞ்ச் எண்டு முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு பெட்ரோல் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு வாரமே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 400 300 தான் வரும் அந்த ரேசட்டாக நம்ம ஓட்டுறதுனால. ஸோ அதுவும் வந்து நான் மறக்காமல் சொல்கிறேன். நம்ம சேனலை வந்து மறந்துடாதீங்க, தயவு செஞ்சு வந்து கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இந்த பெல் பட்டனை டச் பண்ணி விட்டு போங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ வந்துட்டு உடனுக்குடனே நம்மளுக்கு வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? டாட்டா.